அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி புதன்கிழமை. ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டியும் தாத்தாவும் இருக்காங்க. வயசுட்டு அவங்க பிள்ளைகள்லாம் கைவிட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்க. கொஞ்ச நாள் அந்த தாத்தாவும் தவறிடுறாரு. அந்த பாட்டி மட்டும் இருக்காங்க. ஆதரவுக்கு யாரும் இல்லை. தினமும் அவங்க வாழ்க்கையை நடத்தி ஆகணும்ல. அதனால் வீட்டில் இருக்க பொருள்கள்லாம் ஒவ்வொன்றா பழைய பாத்திரம் அவங்கள்ட்ட விற்கிறது. அவர் ரெகுலராக ஒரு பழைய பாத்திர வியாபாரி அங்கே வருவாப்பில். அவர் எப்படி டைப்னா, ஊரில் இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போகிறோம் அந்த பாத்திரங்களை வந்து கம்மியான விலைக்கு வாங்கி அதை பாலிஷ் போட்டு அதிக விலைக்கு விற்கிற மாதிரி ஊரில் ஒரு கடையை செட் பண்ணியிருக்காப்புல. அதில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு கம்மியான விலைக்கு அடித்து பேசி வாங்கிட்டு எல்லாம் பண்ணுவாப்புல. இப்படியே பார்ட்டி வந்து கொஞ்சம் நாளாக இருக்கிற எல்லா பொருளையும் இது மாதிரி பழைய வியாபாரிகிட்ட போட்டுட்டு அவங்க தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இருந்த எல்லா பாத்திரமுமே ஒரு ஸ்டேஜில் அவங்கள்ட்ட முடிஞ்சு போச்சு. இருக்கிறது ஒரே ஒரு வெண்கல கிண்ணம், ரொம்ப அழுக்கடைஞ்ச ஒரு வெண்கல கிண்ணம் மட்டும் வச்சுருக்காங்க. வழக்கம் போல் அதே வியாபாரி வாராப்புல. உடனே இந்த பாட்டி அந்த வெண்கலத்தை கொஞ்சம் நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டு கொஞ்சம் நாளைக்கு அந்த காசை வச்சு நம்ம வாழணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்க. வந்தோம்னே அந்த வியாபாரி வழக்கம் போல் இந்த மாதிரி இந்த கிணத்தை எடுத்துக்கப்பாங்கனாப்புல. இது என்ன இவ்வளோ அழுக்கா வளைஞ்சு நெளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாப்புல. இது நீ என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு ஒரு 10 தங்க நாணயங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஐயா, இந்த இது இப்போ வளைஞ்சு நெளிஞ்சு இதாகி போய் அழுக்காக இருக்குது, இதெல்லாம் அந்த ரேட்டுக்கு போகாது. இது என்னோடய கணிப்புப்படி இது 2 தங்க காசுகளுக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. பாட்டிக்கு வந்து இல்லையே நம்ம எப்படி சொல்கிற, எங்கள் கணவர் இருக்கப்ப இவர் இதோட மதிப்பு அப்படி இப்படி வாரு 2 தலைமுறையாக வச்சுருக்கோம் அப்படின்னு நிறையா சொல்லுவார். நீ என்னப்பா இவ்வளோ கம்மியாக கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த வியாபாரிக்கு என்ன நினைப்புனா, எப்படி இருந்தாலும் ஏன்னா நம்மள்ட்ட தான் கொடுத்தாகணும், வேறு இந்த பாட்டிக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் என்றைக்குனாலும் நம்ம வாங்கிக்கோன்னு சொல்லி இல்லை கொடுத்தா 2 தங்க நாணயத்தை கொடுத்தா கொடுங்க, இல்லாட்டி வேணானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. எப்படி இருந்தாலும் நம்மள்ட்ட ஒரு மன ரீதியில். அன்றைக்கின்னு பார்த்து இன்னொரு பழைய பாத்திரம் வாங்குகிற வியாபாரி வராரு. அவர் வந்து அவர்கிட்ட இந்த அம்மா காமிக்கிறாங்க. அவர் பார்த்து அந்த வெண்கல கிண்ணத்தை வாங்கி பார்த்துட்டு தேய்ச்சி பார்க்குறாரு. ஏன்னா அழுக்காக இருக்குது எல்லாமே தொடச்சி பார்க்கும்போது அவருக்கு ஒரே சாக்கு. என்னென்னு பார்த்தா அது வெண்கல கிண்ணமே கிடையாது, தங்க கிண்ணம். தங்க கிண்ணத்தை வந்து இது பண்ணுறோமோ அவர் கொஞ்சம் நல்ல வியாபாரி, சரியானவர், யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்காதவர். அவர் என்ன சொல்கிறாரு, பாட்டிமா இந்த மாதிரி இது வெண்கலமே கிடையாது, இது தங்கம், இது வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விலைக்கு போகும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் இந்த விலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தொகையை சொல்கிறாரு. அதுக்கு அந்த பாட்டிக்கும் அது திருப்தியாக இருந்தனால அதை எடுத்து கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. இவங்க 2 வியாபாரியும் சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்போ இவர் வந்து இதை சொல்கிறாரு, இந்த மாதிரி இது தங்கம் வெண்கலம் கிடையாது அப்படின்னோடனே அந்த முதல் போன வியாபாரிக்கு ரொம்ப இதாக போயிடுச்சு. ஐயோ, நம்ம இப்படி அந்த பொருளோட தரத்தை தெரியாமல் இப்படி விட்டுட்டோமே, கைக்கு வந்ததை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுலேருந்து என்ன தெரியும்னா, நிராகரிப்புனா நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அந்த நிராகரிப்பு பார்த்துருப்போம். வேலையில் பார்த்துருப்போம், உறவுகளில் பார்த்துருப்போம், தொழிலில் பார்த்துருப்போம், ஏன் நண்பர்களில் கூட அந்த நிராகரிப்புகளை பார்த்துருப்போம். நம்ம ஒருத்தவங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னம்பிக்கையோ இல்லை நம்ம அடுத்து செய்ய வேண்டிய முயற்சிகளையோ நம்ம செய்யாமல் சோர்ந்து உட்காந்துட்டோம்னா நம்ம அப்படியே தான் உட்காந்துருக்கணும். இப்போ எப்படி அந்த வெண்கல கிண்ணத்து தங்கம்னு தெரிஞ்சு தங்கத்தோட அந்த தன்மையை புரிஞ்சு ஒருத்தர் எடுத்துகிட்டு போனாரோ, அந்த மாதிரி நம்மளை தெரிஞ்சு நம்மளோட வேல்யூவை புரிஞ்சு நம்மளுக்காக சில பேர் வருவாங்க. அது வேலை வாய்ப்புகளாக கூட இருக்கலாம், நம்ம சார்ந்த நட்புகளாக இருக்கலாம், இல்லை உறவுகளாக நம்மளோட வேல்யூ தெரிஞ்சவங்க வருவாங்க. அந்த மாதிரி நம்ம
எப்படி சொல்கிறது, நம்ம வேல்யூ யாரும் தெரிஞ்சுக்கலன்னு சொல்லி நம்ம வருத்தப்படாமல் இருக்கிறத விட்டுட்டு நம்ம முயற்சிகளையும் இதையும் செஞ்சுக்கணும். நம்ம வேல்யூ தெரிஞ்சவங்க நம்ம அளவுக்கே வாய்ப்புகளாக வரலாம். அதை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஹாப்பி மார்னிங்.